1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 12வது வசனம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடினேன், நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பாவ அறிக்கைக்குரிய காரியங்கள் யாவை நமக்கு தெரியும். அதை நம்ம இருதயத்தில் மாற்றும்படிக்கு, நம்ம இருதய சபையாகும்படிக்கு பாவத்தின் அறிக்கையை நம்ம பண்ணிவிட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவத்தின் அறிக்கை செய்கிறதுனால நம்முடைய மாம்சத்தின் கிரியைகள், நம்முடைய அவயவங்கள் யாவும் மாறும்னு சொன்னால் கொஞ்சம் கடினமான காரியம்தான். அல்லேலூயா. ஆனால் பாவ அறிக்கை செய்கிறதுனால இருதயம் என்ன செய்யும்? பாதுகாக்கப்படும், சுத்தமாயிட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம். நம்ம நிர்பந்தமான மனுஷன் நம்மளுடைய இருதயம் சிந்திக்க வைக்கிறது எது? நம்முடைய அவயவங்கள் செய்கிற காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஒப்புதல் ஆகிற காரியத்தை பார்க்கிறோம். இப்போ ஒப்புதல் ஆகுறதுல பாவத்தை ஒரு பாவம் செஞ்சு ஒப்புதல் ஆகும்போது இருதய சபையாகிறது. அல்லேலூயா. ஆனால் கிரியை என்ன செய்கிறது? நம்முடைய மாம்சம் என்ன செய்கிறது? மறுபடியும் பழைய காரியத்தை நாடி தேடும்படி ஓடிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ இந்த மாம்சத்தின் காரியம் உங்களிடத்திலே மாறணும்னு சொன்னால் அங்கே அடுத்த ஒப்புதல் வருகிறது, விசுவாச அறிக்கை.